Hello everyone, 30 days of English vocabulary, day 12. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற 3 basic and advanced words. First word, careful. Carefulனா ரொம்ப கவனமா இருக்கிறது, கரெக்டா நம்ம சொல்றது, கவனிச்சு சொல்றது, எல்லாமே நம்ம carefulன்ற வேர்டுக்கு மீனிங். ஸோ இந்த கேர்ஃபுல்ன்ற வேர்டு அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லலாம்? மெட்டிகுலஸ், மெட்டிகுலஸ். ஸோ இதை எப்படி நம்ம சென்டென்ஸ்ல அப்ளை பண்ணலாம்? He is meticulous with details. அவனுடைய டீடைல்ஸ்ல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தான், கரெக்டா சொன்னான் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கேர்ஃபுல், மெட்டிகுலஸ். செகண்ட் வேர்ட் லேசி. லேசினா ரொம்ப சோம்பலா இருக்கிறது, சோம்பேறியா இருக்கிறது. ஸோ அது அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? இண்டோலென்ட், இண்டோலென்ட். ஸோ சென்டென்ஸ்ல எப்படி நம்ம அதை அப்ளை பண்ணலாம்? டோன்ட் பி இன்டோலென்ட் பிஃபோர் எக்ஸாம்ஸ். எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி இவ்வளவு லேசியா இருக்கக்கூடாது, லேசியா இருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இன்டோலென்ட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ தேர்ட் வேர்ட் ப்ராக்டிக்கல். ப்ராக்டிக்கல்னா இப்போ வந்து நம்ம டே டு டே லைஃப்ல வந்து ரொம்ப எதர்ச்சியா எல்லா விஷயங்களையும் வந்து செய்யறது நம்ம ப்ராக்டிக்கல் சொல்லுவோம். ஸோ அதுக்கு நம்ம அட்வான்ஸ் இங்கிலீஷ்ல என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம்? பிராக்மேட்டிக், பிராக்மேட்டிக். ஸோ இது எப்படி சென்டென்ஸ்ல அப்ளை பண்ணுவோம்? we need a pragmatic solution. எங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு முடிவு வேணும், ஒரு சொல்யூஷன் வேணும்னு சொல்றதுக்கு தான் நம்ம pragmatic என்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ கேர்ஃபுல், மெட்டிகுலஸ், லேசி, indolent, practical, pragmatic. Thank you.